இஎஃப் யாசர் யூடியூப் சேனல் இணையதள யூடியூப் வழியாக நமதூர் நிகழ்ச்சிகளை உங்கள் மொபைல் போனில் கண்டுகளிக்க உடனே இஎஃப் யாசர் யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நமதூர் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் கண்டு கழியுங்கள். முடிந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்லாகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره ورياه. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக நிரந்தரமாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹுவினுடைய அளப்பெரும் கிருபையினால் தொடர்ந்து 12 நாட்கள் மீளாது தொடர் சொற்பொழிவு ஏற்பாடு செய்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அவர்களின் வாழ்வில் நடந்த விஷயங்கள் இந்த சமுதாய மக்களுக்கு எத்தி வைக்கப்பட வேண்டும். அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா திருக்குர்ஆனிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து குறிப்பிடுகிற போது அல்லாஹு தஆலா இப்படி சொல்லி காட்டுகிறான். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்வில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாம் காலையில் கண் விழித்தது முதல் கொண்டு இரவு தூங்கும் வரைக்கும் நாம் என்னென்ன காரியங்களை செய்கிறோமோ ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதாக வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இயற்கையாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சில குணாதிசயங்கள், அது வெட்கமாக இருக்கட்டும், அல்லது கோபமாக இருக்கட்டும், அல்லது இன்னபிற செயலாக இருக்கட்டும், ஒவ்வொரு காரியத்தையும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் கோபப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து ஒரு சில தகவல்களை நான் பரிமாறிக்கொள்வதில் ஆசைப்படுகிறேன். நாம் எதற்கெடுத்தாலும் கோபப்படலாமா என்று சொன்னால் அப்படி மார்க்கம் அனுமதிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு சில நபர்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்பட்டு கொண்டு குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு மத்தியிலும் சரி,
பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலும் சரி, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படுவதின் காரணமாகத்தான் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. எதற்கு கோபப்பட வேண்டும், எதற்கு கோபப்படக்கூடாது என்பதை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்தும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். மார்க்க விஷயத்திற்கு கோபப்பட வேண்டும். ஒரு மனிதன், ஒரு பிள்ளை தொழுகவில்லை என்று சொன்னால் அதற்கு கோபப்படலாம். தொழுகாமல் இருக்கிற போது பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கண்டிக்க வேண்டும். ஆனால் தொழுகாமல் இருக்கிற பிள்ளைகளுடைய விஷயத்தில் எந்த பெற்றோரும் கண்டிப்பதில்லை. ஷரியத்திற்கு மாற்றமாக ஒரு காரியத்தை செய்கிற போது இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்பதாக பெற்றோர்கள் கண்டிக்க வேண்டும். ஆனால் இதற்கு பெற்றோர்கள் கண்டிப்பது கிடையாது. சாதாரணமாக ஒரு பெற்றோர் தான் சொல்லுகிற சில வேலைகளை, அந்த வேலைகள் தன்னுடைய பிள்ளைகள் செய்யவில்லை என்று சொன்னால் அதற்கு கோபப்படுகிறார்கள். இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஷரியத்துடைய விஷயத்திலே, ஷரியத்தை ஒரு விஷயத்தை பேணாமல் இருக்கிற போது, கடைபிடிக்காமல் இருக்கிற போது அதற்காக வேண்டி கோபப்படுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷரியத்துடைய விஷயத்திலே கோபப்பட்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியிலே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே முலர் கூட்டத்தினர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு வருகை தருகிறார்கள். அவர்கள் ஆடை அலங்கோலமாக இருக்கிறது. அவர்கள் பசியோடு வந்திருக்கிறார்கள், வறுமையோடு வந்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் சிவந்து போகிறது. லுஹருடைய நேரமாக இருப்பதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நேரம் வருகை தருகிற போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொல்கிறாங்க லுஹர் தொழுகைக்காக வேண்டி. பாங்கு சொல்லி லுஹருடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகு வளமைக்கு மாற்றமாக அந்த நேரத்தில் சிறிது பிரசங்கம் செய்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ, அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் தன்லுர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு ஆன்மாவும் நீங்கள் எதை முற்படுத்தி இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி பிரசங்கம் செய்கிறாங்க. ஒவ்வொரு ஆன்மாவும், ஒவ்வொரு நபரும் நீங்கள் எந்த நல்ல மலை நீங்கள் முற்படுத்தி இருக்கிறீங்க. ஒரு சமுதாயம், உங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர் ஏழை எளியவர்களாக இருக்கிறார்கள், உணவிற்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள், ஆடைக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள். இப்படி இருக்கிற போது நீங்கள் இந்த மக்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா செல்வந்தருக்கு சில கடமைகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். வசதியானவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகை நிசாபுடைய அளவிற்கு வந்து விட்டால் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் செல்வந்தர்களுக்கு சில கடமைகளை வலியுறுத்தி இருக்கிறது. இது செல்வந்தர்களுக்கு மட்டும் உண்டான கடமை. ஆனால் சதகா இருக்கிறதே, தான தர்மம், அது எல்லோரும் செய்ய வேண்டும். வசதியானவர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை. ஒவ்வொரு நபரும் அவர்களுடைய வசதிக்கு தகுந்தாற்போல் செய்ய வேண்டும். நிர்பந்தமான சூழ்நிலையில், சிரமத்தில் இருந்தால் கூட ரொம்பவும் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு ஹதீஸ் சொல்லியிருப்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் ஹதீஸுடைய கிதாபுகளை திறந்து பார்க்கிற போது, ஒரு அரை பேரித்தம்பளத்தை நீங்கள் தர்மம் செய்தாவது நரகத்திலிருந்து நீங்கள் விடுதலை செய்து கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு அரை பேரித்தம்பளத்தை தர்மம் செய்தால் எப்படி நரக விடுதலை கிடைக்கும் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஒருவர் அன்றாட தேவைக்கு அவர் அன்றைக்கு உழைத்தால்தான் அவர் தன்னுடைய தேவையை, தன்னுடைய குடும்பத்திற்குண்டான தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்கிற நிலையில் இருந்தால் கூட, ஒரு திடீர் என்ற நிர்பந்தமான சூழ்நிலை ஏற்படுகிற போது, ஒரு பஞ்சம் ஏற்படுகிற போது, ஒரு கஷ்டம் ஏற்படுகிற போது, அந்த நேரத்தில் எல்லா நபர்களும் உதவி செய்ய வேண்டும் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த நேரத்தில்
உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்ய வேண்டும். இதுபோன்ற நிர்பந்தமான சூழ்நிலையில் ஒரு சுறாமி ஏற்படுகிறது, ஒரு கஷ்டம் ஏற்படுகிறது என்று சொன்னால், ஒரு ஊருக்கு ஒரு இடத்திலே ஒரு நிர்பந்தமான ஒரு கஷ்டம் ஏற்படுகிற போது அந்த நேரத்தில் எல்லோரும் உதவி செய்ய வேண்டும். அவரவர்கள் அவருடைய சக்திக்கு தகுந்தாற்போல் உதவி செய்ய வேண்டும். அவர்கள் ஒரு நபருக்கு ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் தான் கொடுக்க முடியும் என்று சொன்னால் கூட அந்த அளவுக்கு அதை கொடுத்தாவது அந்த நேரத்தில் உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸினுடைய கருத்து என்பதாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது ஒருவர் இல்லை என்று வருகிற போது, உங்களை தேடி வருகிற போது, அவருக்கு எதுவும் இல்லை என்று சொல்லாமல் அவருக்கு நீங்கள் உங்களால் முடிந்த அளவு நீங்கள் கொடுத்து அனுப்ப வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு கோபப்பட்டிருக்காங்க. யாராவது யாசகம் கேட்டு வருகிற போது, யாராவது உதவி என்று உங்களிடத்தில் வருகிற போது, ஆடை இல்லை, உணவில்லை, ஏதாவது தேவைக்காக வருகிற போது எதுவுமே இல்லைன்னு சொல்லி அனுப்பாம உங்களுடைய சக்திக்கு தகுந்தாற்போல் ஏதாவது கொடுத்து அனுப்ப வேண்டும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு கோபப்பட்டிருக்கிறாங்க. எதுவுமே இல்லைன்னு சொல்லி அனுப்பாம, நல்லா தானே இருக்கிற, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, குதிரையில் வந்து ஒருவர் யாசகம் கேட்டால் கூட அவருக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. அப்படி இருக்கிற போது, ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? யாராவது மிஸ்கின் யாராவது வருகிற போது, நல்லா தானே இருக்கிறாரு, கைகால் நல்லா தானே இருக்குது, உழைத்து சம்பாதிக்க வேண்டியதானே என்று ஏதாவது ஏடாகுடமாக பேசிவிடுகிறோம். ஆனால் மார்க்கம் இதை வன்மையாக கண்டிக்கிறது. உங்களால் முடிந்தால் நீங்கள் உதவி செய்ய வேண்டும். எதுவும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்காகத்தான் கோபப்பட்டிருக்கிறாங்க. ஒரு நபர் எதுவும் இல்லை என்று வருகிற போது அவருக்கு ஏதாவது கொடுத்து அனுப்ப வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்கெல்லாம் கோபப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஹதீஸிலே பார்க்கிற போது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் நெருப்பை கொண்டு தண்டிக்கக்கூடாது. ஒரு நபர் தவறு செய்கிறார் என்று சொன்னால் மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது, யாரை எப்படி தண்டிக்க வேண்டும், எப்படி அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. ஒரு சஹாபி ஒரு எறும்பு புற்றை கடந்து வருகிறார். அந்த நேரத்திலே ஒரு எறும்பு அந்த சஹாபியை கடித்து விடுகிறது. அந்த சஹாபி வலியை தாங்கிக் கொள்ள முடியாமல் எறும்பு புற்றுக்கே தீ வைத்து விடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் கோபமடைகிறது. ஒரே ஒரு எறும்பு உங்களை கடித்ததற்காக வேண்டி அத்துணை எறும்புக்கும் நீங்கள் தீ வைத்து விட்டீர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது சொன்னாங்க, நெருப்பை கொண்டு தண்டிப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஒருவர் ஜினா செய்திருக்கிறார், அல்லது ஒரு தகாத ஒரு காரியத்தை செய்திருக்கிறார், திருடி இருக்கிறார், ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அவரை நெருப்பிலே போட்டு தண்டிப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு விலங்கினங்களாக இருந்தாலும் சரி அதை அடித்து கொள்வதற்கு மார்க்கம் அனுமதி தந்திருக்கிறது. ஒரு பாம்பாக இருக்கட்டும், விஷ ஜந்துக்களாக இருக்கட்டும், அதை கொல்லுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதே தவிர அதை நெருப்பிலே போட்டு தண்டிப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே கோபப்பட்டிருக்கிறாங்க. ஏனென்று சொன்னால் எறும்பு இருக்கிறதே அதை சாதாரணமாக நாம் நினைத்து கொள்கிறோம். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் மழை இல்லாத அந்த நேரத்தில் ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறிலே பதிவு செய்யப்படுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட எல்லாரும் சொன்னாங்க, மழைக்காக வேண்டி துவா செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மைதானத்திற்கு எல்லா மக்களையும் கூட்டிகிட்டு வந்து மலை தொழுகை என்று இருக்கிறதே அந்த மலை தொழுது துவா செய்தான்னு சொல்லி வந்தாங்க. அப்படி வந்தப்ப ஒரு எறும்புகள் புற்றை நோக்கி வரிசையாக எறும்புகள் சாறை சாறையாக போய் கொண்டிருந்தது. அந்த எறும்பு கவனிச்சுட்டே இருந்தாங்க ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அதில் ஒரு எறும்பு அல்லாஹ்விடத்தில் துவா செய்ததாம், யா அல்லாஹ், இந்த உலகத்தில் எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள், உன்னை வணங்கக்கூடிய எத்தனையோ நல்லடியார்கள் இருக்கிறார்கள், ஆனால் பாவம் செய்யக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள். பாவம் செய்யக்கூடிய மனிதர்களை தண்டிப்பதற்காக வேண்டி நீ உன்னுடைய மலையை இறக்கி விடாமல் இருக்காதே, மலையை நீ ரஹமத்தான மலையை தடுத்து விடாதே என்று ஒரு எறும்பு துவா செய்து கொண்டிருந்ததை ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க. பார்த்துவிட்டு அல்லாஹு தஆலா நமக்கு மலையை தருவான் என்று
அவர்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள். அங்கே மலை தொழுகை தொழுகாமல் திரும்பி போயிடலாம், மழை வந்துடும் சொன்னாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்டாங்க, என்ன மலை தொழுகிறதுக்கு தானே வந்தோம், தொழுகாமையே துவா செய்யாமலே போகிறோமே, மழை வந்துரும்னு சொன்னாங்க. நமக்காக வேண்டி ஒரு எறும்பு துவா செய்து விட்டது, மழை வரும் என்பதாக ஹஸ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. பாருங்கள், எறும்பு அது சாதாரண ஒரு சின்ன பூச்சி, சின்ன உயிரினம்தான். ஆனாலும் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா அதனுடைய துஆவையும் அல்லாஹு தஆலா அங்கீகரிக்கிறான். ஆனால் எறும்பு கடிச்சிருச்சுன்னு சொல்லி நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, எறும்பினுடைய புற்றுக்கோ தீ வைப்பது அது பாவம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா யாருடைய துஆவை கொண்டு அல்லாஹு தஆலா மலையை தருவான் என்று நமக்கு தெரியாது. அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா அந்த நேரத்திலே அந்த எறும்பினுடைய துஆவை கபூல் செய்து கொண்டு அந்த மக்களுக்கு அல்லாஹு தஆலா மலையை கொடுத்தான் என்பதாக பார்க்கிறோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, நாம் எதற்கெடுத்தாலும் கோபப்படக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வர்றாங்க. சஹாபி கேட்டாங்க, எனக்கு ஒரே ஒரு அமலை மட்டும் சொல்லித்தாருங்க, என்னால் எல்லா அமல்களையும் செய்ய முடியாது, ஒரே ஒரு அமல் சொல்லித்தாருங்க, நான் சொர்க்கம் போகணும். நிறைய அமல் செய்து என்னால் செய்ய முடியாது, நான் பலகீனமான மனிதன், ஒரே ஒரு அமல் சொல்லித்தாருங்க. துல்லனி அலா அமலின், நான் சொர்க்கம் சொல்வதற்கு ஒரே ஒரு அமலை சொல்லித்தாருங்கன்னு சொல்லி கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தகலப், நீங்கள் கோபப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதற்காக வேண்டியும், உலக விஷயத்திற்காக வேண்டி எதற்காக வேண்டியும் நீங்கள் கோபப்படாமல் இருந்தீங்கன்னா போதும், நீங்கள் சுவனம் சென்று விடுவீர்கள் என்பதாக சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு நாம் சின்ன சின்ன விஷயத்திற்கு நம்முடைய பணியாட்கள், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தினர்கள் ஏதாவது நம்ம சொல்வோம், அவங்க செய்யாட்டி அதற்கு கோபப்படுவது. இன்றைக்கி பெரும்பாலான தலாக்குகள், ஹுலாவுக்கள் சின்ன சின்ன கோபத்தின் காரணமாக ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க, நீங்கள் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படாதீங்க. ஷரியத்திற்கு உட்பட்ட விஷயத்தில் ஷரியத்தை ஒரு மனிதர் கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு கோபப்படுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லி தந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அவர்கள் இருக்கிற போது ஒரு நபர் என்ன சொன்னார்னா, தன்னுடைய மனைவி தகாத செயலை பார்த்து விட்டார். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவியில் ஒரு தகாத செயலை, நடத்தை கெட்ட செயலை பார்த்து விட்டால் தலாக் விடுவதற்கு அனுமதி இருக்குது. அப்படி அந்த மாதிரி நிர்பந்தமான சூழ்நிலையில் எப்படி தலாக் விட வேண்டும் என்று சொல்லி கொடுத்துருக்குதோ அந்த அடிப்படையில் தான் விடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் ஒரு சஹாபியினுடைய மனைவி தவறான செயல் செய்கிறாங்க. இதை பார்த்து விட்டு 3 தலாக்கையும் ஒரே நேரத்தில் விட்டு விடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டாங்க, நான் எப்படி உங்களுக்கு வரிசையாக ஒரு மாதத்திற்கு ஒரு தலாக் விட வேண்டும், அப்படித்தான் விட வேண்டுமே தவிர 3 தலாக்கையும் ஒரே நேரத்தில் விடக்கூடாது. நான் இருக்கிற போது குர்ஆன் ஹதீஸுடைய விஷயத்தில் நீங்கள் விளையாடுகிறீர்களா என்று கண்டித்தாங்க. 3 தலாக் விடக்கூடாது ஒரே நேரத்தில். இப்படிப்பட்ட தலாக்குனாவே அல்லாஹுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல். தலாக் விடுவதே அல்லாஹுக்கு கோபத்தை விடக்கூடிய செயல். அது சில சமயத்தில் நிர்பந்தமான சூழ்நிலையில் விடுவதற்கு அனுமதி இருந்தாலும் அதை எப்படி மார்க்கம் சொல்லிக் கொடுத்திருக்கிறதோ அப்படித்தான் அந்த வழிமுறையில் தான் அதை கையாள வேண்டுமே தவிர ஒரே நேரத்தில் 3 தலாக்கையும் விடக்கூடாது. நான் இருக்கிற போதே நீங்கள் ஷரியத்துடைய விஷயத்தில் இப்படி விளையாடுகிறீர்களா என்று அந்த சஹாபியை கண்டித்தாங்க. இன்றைக்கு பார்க்குறோம், குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துட்டால் உடனே தலாக். இப்படி தலாக் விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஏதாவது நிர்பந்தமான சூழ்நிலையில் தகாத ஒரு செயலை மனைவியிடத்திலிருந்து வெளிப்பட்டு விட்டால் அந்த நேரத்திலேயும் ஷரியத் எப்படி சொல்லி கொடுத்திருக்கிறதோ அப்படித்தான் தலாக் விடணுமே தவிர 3 தலாக்கையும் ஒரே நேரத்தில் விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. இதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சாங்க. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சஹாபி, ஒரு நபர் என்ன செஞ்சார், இடது கையிலே சாப்பிட உட்கார்ந்த பிறகு இடது கையில் எடுத்து உண்ணுவதற்கு ஆரம்பித்தாங்க. இப்போ இன்றைக்கு ஃபேஷனாக போச்சுல, டக்குன்னு என்ன செய்கிறாங்க, இடது கையில் டீ குடிக்கிறது, இடது கையில் எடுத்து என்ன செய்கிறது, ஏதாவது எடுத்து சாப்பிட்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அவருடைய முகம் மாறியது. ஏன்னா சைத்தான் தான் என்ன செய்வான், லா தஅக்குலு பிஷ்ஷிமால்,
ஃபைன்ன ஷைத்தான யஉக்குலு பிஷ்ஷிமால், ஷைத்தான் தான் என்ன செய்வான், இடது கையில் சாப்பிடுவான், இடது கையில் குடிப்பான். என்ன செய்யக்கூடாது? இன்றைக்கி சர்வ சாதாரணமாக என்ன செய்கிறாங்க, ஹோட்டலில் இருந்து கொண்டு, அதாவது பொதுவாக எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சர்வ சாதாரண சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன செய்வாங்க, இடது கையில் குடிக்கக்கூடிய பழக்கம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, வலது கையில் தான் சாப்பிட வேண்டும், வலது கையில் தான் தண்ணீர் குடிக்க வேண்டும். நீங்கள் எது சாப்பிட்டாலும் என்ன செய்யுங்க, வலது கையில் குடியுங்கள், வலது கையில் சாப்பிடுங்க. இடது கையில் குடிப்பதை சாப்பிடுவதை நபி அவர்கள் கண்டித்திருக்காங்க. இடது கையில் சாப்பிடுவது குடிப்பது அது ஷைத்தானுடைய பழக்கம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டி தராங்க. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், ஒரு நபர் காலை நேரத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிற போது அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அதிகாலை ஃபஜ்ருடைய நேரத்திலே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ரிஸ்கை அல்லாஹு தஆலா இறக்குகிறான். இந்த உலகத்திற்கு ரிஸ்கை அல்லாஹு தஆலா அதிகாலை பொழுது அல்லாஹு தஆலா ரிஸ்கை இறக்குகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுகைக்கு போகிற போது என்ன செய்வாங்களாம், ஹஸ்ரத் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை தட்டி விட்டு போவார்களாம். ஃபஜ்ர் தொழுகைக்கு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா தொழுகாமல் இருந்துட போகிறாங்க. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, எழுப்பி விட்டு போவாங்க. ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, அவர்கள் அசதியாக தூங்கி கொண்டு இருக்கிற போது ஃபஜ்ருடைய நேரம் இருக்கிறது, தொழுகை கலாவாகவில்லை. அப்படி இருக்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவருடைய முகம் மாறுகிறது. ஏன் இன்னும் படுத்திருக்கிறீங்க, உடல் அசதியாக இருந்தாலும் தொழுது விட்டு நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள். உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா ரிஸ்கை பங்கு வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்திருக்கூடாது, தூங்கி கொண்டு இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், முஸ்லீம் சமுதாயம் அத்தனை பெரும்பாலான நபர்கள் அல்லாஹு தஆலா ரிஸ்கை பங்கு வைக்கக்கூடிய அதிகாலை பொழுதில் தான் பெரும்பாலான பேர் என்ன செய்கிறாங்க, தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு மாற்று மதத்தினர்கள் அவர்கள் அல்லாஹு தஆலா ரிஸ்க் அவர்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்கிறான், வசதியாக இருக்காங்க, நல்லா வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. காரணம், அவர்கள் அதிகாலையிலே எழுந்து விடுகிறார்கள். அல்லாஹினுடைய ரஹ்மத்தை என்ன செஞ்சுறாங்க, அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அல்லாஹு தஆலா ரிஸ்கை என்ன செய்கிறான், பங்கு வைக்கிறான், அதை அவர்கள் வாங்கி கொள்கிறாங்க. இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், முஸ்லீம் சமுதாய மக்கள் பெரும்பாலும் என்ன செய்கிறாங்க, அந்த நேரத்தில் தூங்கிக் கொள்கிறாங்க. அதனால் அவர்களுடைய ரிஸ்க் அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தராங்க, ஒரு நபர் என்ன செஞ்சார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஸ்ஜிது நபவியில் பள்ளிவாசலில் இருந்தாங்க. அப்படி இருக்கிற போது ஒரு நபர் வந்தாங்க, ஹல்லாத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க வேக வேகமாக தொழுதுட்டு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மீண்டும் போய் தொழுகுங்க, நீங்கள் தொழுகவே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த சஹாபி திருப்பியும் போனார், வேக வேகமாக தொழுதுட்டு திருப்பி போனார். திருப்பி சொன்னாங்க, நீங்கள் தொழுகவே இல்லை, மீண்டும் போய் தொழுகுங்கன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் தொழுகவே இல்லைன்னு மீண்டும் போய் தொழுகுங்கள். சொல்லுங்கள்.
اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபி வேக வேகமாக தொழுதுட்டு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் தொழுகவே இல்லை, மீண்டும் போய் தொழுகுங்கன்னாங்க. 2-3 முறை அதே மாதிரி தொழுதுட்டு வந்தார். 3 முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிச்சி விட்டாங்க, நீங்கள் தொழுகவே இல்லை, மீண்டும் போய் தொழுகுங்கன்னு. அதுக்கப்புறமா 4வது முறை அந்த சஹாபி கேட்டார், எப்படி தொழுக வேண்டும் என்பதாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ருக்குஐயும் சுஜூதையும் பரிபூர்ணமாக செய்ய வேண்டும், நிதானமாக செய்ய வேண்டும் என்பதாக கற்றுக் கொடுத்தாங்க. தொழுகிறோம், அவசரமாக என்ன செய்யக்கூடாது, அவசரமாக தொழுதால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக கிராத் ஓதணும், அதே போல் ருக்கு பொறுமையாக செய்யணும், சஜிதா பொறுமையாக செய்ய வேண்டும். இப்படி பொறுமையாக செய்கிறது யார் தொழுகிறாரோ அவருடைய தொழுகை தான் ஏற்றுக்கொள்ளப்படுமே தவிர அவசரமாக தொழுதால், நிதானம் இல்லாமல் வேகமாக தொழுதால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தராங்க. எனவே நாம் ஷரியத்துடைய விஷயத்தில் ஒரு நபர் தவறாக செய்கிற போது அப்பொழுது நாம் என்ன செய்யணும், அதை திருத்தி கொடுக்க வேண்டும், அந்த நேரத்தில் கண்டிக்க வேண்டும். ஷரியத்திற்கு மாற்றமாக ஒரு செயலை செய்கிற போது என்ன செய்யணும், அந்த நேரத்தில் கோபப்பட்டு என்ன செய்யணும், அதை திருத்தி கொடுக்க வேண்டும். இமாம் ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க. என்னுடைய தாய் ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற போது நான் குருவியை வைத்து நான் விளையாண்டு கொண்டு இருந்தேன். அப்படி விளையாண்டு கொண்டு இருக்கும்போது அந்த குருவியினுடைய காலை நான் என்ன செஞ்சேன், உடச்சிட்டேன். என்னுடைய தாய் என்ன செஞ்சாங்க, கோபப்பட்டு அதே மாதிரி உன்னுடைய காலும் உடைந்து போகட்டும் என்று என்ன செஞ்சாங்க, கோபப்பட்டு பத்வா விட்டாங்க. இன்றைக்கு நம்ம பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க, பிள்ளைங்க ஏதாவது சேட்டை செஞ்சு ஏதாச்சும் தப்பு பண்ணாங்கன்னா நாசமாக போட்டும் அப்படின்னு ஏதாவது பத்வா விடுறாங்கல்ல. அப்படி பத்வா விடக்கூடாது, அந்த பத்வா கபூலாகிவிடும். ஏதாவது வாய் தவறி பிள்ளைகளுடைய விஷயத்தில் தவறாக சொல்லிவிட்டால் நீ உருப்பட மாட்ட என்று ஏதாவது சொல்லிவிட்டால் அந்த நேரத்தில் கோபப்பட்டு சொல்லுகிற போது அந்த துஆ கபூலாகிவிடும். இமாம் ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீருல் கஷாஃப் என்று சொல்லப்படக்கூடிய திருக்குர்ஆனுக்கு விரிவுரை எழுதியவர்கள், திருக்குர்ஆனுக்கு விரிவுரை எழுதியவங்க. அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய தாய் நான் சிறுபிள்ளையாக இருக்கிற போது கோபப்பட்டு பத்வா விட்டாங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அல்லாஹு தாலா அந்த துஆவை எப்பொழுது கபூலாக்கினான் தெரியுமா, ஒரு 50 வருடத்திற்கு பிறகு, நான் இமாமாக ஆனதற்கு பிறகு, நான் திருக்குர்ஆனுக்கு விரிவுரை எழுதியதற்கு பிறகு. ஒரு நாள் நான் ஒட்டகத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தேன். அப்படி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிற போது ஒட்டகத்திலிருந்து நான் தவறி கீழே விழுந்து விட்டேன். ஒட்டகம் என்னங்க இவ்வளோ ஹைட் இருக்கும், இவ்வளோ தூரத்திலிருந்து கீழே விழுகிறாங்க. அவர்கள் கீழே விழுந்து கால் உடைந்து போகிறது. சொன்னாங்க, அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா அவர்களுக்கு இல்ஹாமாக அல்லாஹு தஆலா அறிவித்து கொடுத்தான், இவ்வளோ உயரத்திலிருந்து கீழே விழுந்தால் கால் உடைந்து போகுங்களா? அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா அந்த இமாமுக்கு, இமாம் ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தான், ஒரு நாள் நீங்கள் குருவியினுடைய காலை உடைத்த போது உன்னுடைய தாய் பத்வா செய்தார்கள் அல்லவா, உன்னுடைய கால் உடையட்டும் என்பதாக அல்லாஹு தஆலா அந்த துஆவை கபூலாக்கி விட்டான். தாயினுடைய பதுவா தான் நீங்கள் இப்படி உங்களுடைய கால் உடைந்து போனது என்பதாக அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான் என்பதாக அவர்கள் தங்களுடைய தஃப்சீரிலே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். உங்களுக்கு அடிக்கடி சொல்லப்படுகிற, நான் பெரும்பாலான ஜும்மா பயான்கள் நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு இமாமாக மக்காவில் இருக்கக்கூடிய அப்துர் ரஹ்மான் சுதைசியர் அவர்கள் இந்த அளவிற்கு அவர்கள் 2 ஹரம்களுக்கும், மக்காவிற்கும் அவர்கள் இமாமாக இருக்கிறாங்க, மதீனாவிற்கும் இமாமாக இருக்கிறாங்க. 2 இடத்துக்கு இமாமா ஒரு நபரை நியமிக்க முடியுமான்னா நியமிக்க முடியும். ஒரு தாயினுடைய துஆமான் அல்லாஹு தஆலா நியமித்து இருக்கிறான். அவங்க கோபப்படும் போது அப்துர் ரஹ்மான் சுதைசி அவங்களே இதை சொல்லி காட்டுறாங்க, நான் சிறுபிள்ளையாக இருக்கும்போது நான் ரொம்ப சேட்டை செய்வேன். ஆனால் அந்த நேரத்தில் என்னுடைய தாயவர்கள் கோபப்படாமல் பத்துவா செய்யாமல் எனக்காக துவா செஞ்சாங்க. நான் ஒவ்வொரு நேரத்திலும் சேட்டை செய்கிற போதெல்லாம்
எனக்காக வேண்டி என்னுடைய தாயார் செஞ்ச துஆ. நான் ஒவ்வொரு நேரத்திலும் சேட்டை செய்யும்போது அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு இவரை ஹரமுக்கு இமாமாக ஆக்குவானாக, 2 ஹரமுக்கும் இமாமாக ஆக்குவானாக என்று என்ன செய்வாங்க, துஆ செய்வாங்க. இந்த தாயினுடைய துஆ தான் அல்லாஹ் என்னை கபூலாக்கி இன்னைக்கு நான் மக்காவுக்கும் இமாமாக இருக்கேன், மதீனாவுக்கும் நான் இமாமாக இருக்கிறேன் என்பதாக சொன்னாங்க. கோபப்பட்டு ஏதாவது சொல்லிவிட்டால் அந்த நேரம் துஆ கபூலாகிவிடும், அந்த நேரத்தில் துஆ கபூல் ஆயிரும். அதனால் நிதானமாக நம்முடைய பிள்ளை என்ன செய்வாங்க, சேட்டை செய்வாங்க. சேட்டை செய்கிற போது அந்த நேரத்தில் பத்துவா கொடுத்து விடாமல், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை திட்டி அவர்களை முடக்கி விடாமல் அவர்களுக்காக வேண்டி நல்ல துஆக்களை செய்ய வேண்டும். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, தௌராத்தில் இருக்கக்கூடிய சில செய்திகள் நல்லா இருக்குதுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்து கொடுக்குறாங்க. யா ரசூலுல்லாஹ், இந்த தௌராத்தில் இருக்கக்கூடிய இந்த சில செய்திகள் நல்லா இருக்குது, இதை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து காட்டுகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் மாறியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நேரத்தில் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு அவர்கள் வந்தாலும் சரி, அவர்கள் இந்த உலகத்திற்கு மீண்டும் அனுப்பப்பட்டாலும் என்னைத்தான் பின்பற்ற வேண்டுமே தவிர அவர்கள் தௌராத்தை பின்பற்றுவதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படாது. நான் கொண்டு வந்திருக்கிற மார்க்கம் பரிசுத்தமான மார்க்கம், தூய்மையான மார்க்கம். ஆனால் இன்றைக்கு நிறைய என்ன செய்கிறாங்க, இன்ஸ்டாகிராமில் அந்த செய்திகள், பலவிதமான செய்திகள், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் என்ன செய்யுது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்குறாங்க. நம்முடைய மார்க்கம் பரிபூர்ணமான மார்க்கம். குர்ஆனிலும் சரி ஹதீஸிலும் சரி எல்லாவற்றும் சொல்லிக் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஷரியத்தை தாண்டி ஒரு விஷயத்தை என்ன செய்யக்கூடாது, ஷரியத்திற்கு அப்பாற்பட்டு யாராவது ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் ஏதாவது ஒரு செய்தி சொல்லியிருக்காங்கன்னா அது நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஷரியத்தை விட்டு விட்டு பின்பற்றக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் கொண்டு வந்த மார்க்கம் பரிபூர்ணமான மார்க்கம், எல்லாம் குர்ஆனிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் என்பதாக சொன்னாங்க. எனவே எல்லாம் நமக்கு மார்க்கத்திலே கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஷரியத்திற்கு அப்பாற்பட்டு ஏதாவது ஒரு செய்தி எடுத்துக்கிட்டு யாராவது ஏதாவது ஒரு மாற்று மதத்தினர்களோ அல்லது யாராவது செய்தி சொன்னால் அது நல்லா இருக்குன்னு என்ன செய்யக்கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாது. எல்லாம் ஷரியத்தில் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இலகுவான முறையில் சுவனம் செல்ல வேண்டும்னு சொன்னால் உலக விஷயத்திற்காக வேண்டி நீங்கள் கோபப்படாதீங்க. மார்க்கம் சம்பந்தப்பட்டு ஏதாவது ஷரியத்துடைய விஷயங்களை கடைபிடிக்காமல் இருந்தால் அதற்காக கோபப்பட வேண்டும் என்பதாக நபி அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதை சொல்லிக் கொடுத்தார்களோ, எப்படி நமக்கு வாழ்ந்து காட்டினார்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் வாஃபி நிஅமஹு யுகாஃபி மஸீதா वाफ़ अन्ना या करीम या रहीम या अल्लाह। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। अल्लाहुम्मा ग़फ़िर लना ज़ुनूबना ख़तायाना कुल्लहा या रब्बल आलमीन। अल्लाहुम्मा इन्ना नस्अलुकल अफ़्वा वल आफ़ियत वल मुआफ़ात दाइमत फ़िद दीनि वद दुनिया वल आख़िरा इन्नका अला कुल्लि शैइन क़दीर। अल्लाहुम्मा इन्ना नस्अलुकल आफ़ियत मिन कुल्लि बलियात व तमामल आफ़िया व दवामल आफ़िया व शुक्र अलल आफ़िया वल गिना अनिन नास बिरहमतिक या अरहमर राहिमीन। अल्लाहुम्मा रज़ुक़ना इल्मत तौहीदी व अमलल इख़लासी व हुस्नल ख़ातिमा। रब्बना रब्बिरहमहुमा कमा रब्बयानी सगीरा। सल्लल्लाहु तआला व सल्लम अला खैरि ख़ल्क़िही सय्यिदिना मुहम्मदिन व अला आलिहि व अस्हाबिहि अजमईन। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। सल्लल्लाहु अलैहि व सल्लम।